வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DXY உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய லிங்க்ல டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ எங்களுடைய அப்டேட்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். நாளை மதியம் 3 மணிக்கு யூடியூப் லைவ் இருக்கு. லைவ் டிஸ்கஷன் 46 டிஸ்கஷன் நடக்க போகுது. ஸோ அதில் கலந்துக்கணுங்கிறவங்க 3 மணிக்கு டெலகிராம்லுடைய லிங்க் கொடுத்துருவோம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. அங்கே நம்ம எங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் DXY. ஸோ DXY பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான நியூஸஸ் எதுவுமே கிடையாது. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து மந்த்தில் இருக்கும். பட் அது வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னா சும்மா அதுக்காக ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் மார்க்கெட்டில். நாளைக்கு நியூஸ் கிடையாது. நாளைக்கு இன்வென்ட்ரி மட்டும்தான் இருக்கு, நியூஸ் கிடையாது. அப்போ வியாழன் வெள்ளி தான் வந்து நியூஸ் இருக்கு. ஸோ திங்கக்கிழமை பெரிய மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் வரல. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். புதன்கிழமை நாளைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் சைட்வேலையோ அல்லது அப்சைட்லையோ இருக்கும், அவ்வளோதான். இப்ப அந்த வியாழக்கிழமை நியூஸ் வரும்போது மார்க்கெட்ல நல்ல ப்ரெஷர் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட்ல நல்ல ப்ரெஷர் இருக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். காரணம் வந்து 3 நாளா மார்க்கெட் வந்து ஒரு 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 ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் பவுன்ஸ் அப்படியே ஆயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த நியூஸ் வரும்போது அக்ரஸிவ்னஸ் வந்து ட்ரேடர்ஸ் கிட்ட நிறைய அக்ரஸிவ் இருக்கும். ரொம்ப லாஜிக்கலா பார்க்கலாம். திங்கக்கிழமை உட்காந்துருக்கோம், ட்ரேடுக்கு வாய்ப்பே கிடைக்கல. செவ்வாய்க்கிழமையும் உட்காந்துருக்கோம், ட்ரேடுக்கு வாய்ப்பே கிடைக்கல. புதன்கிழமையும் உட்காந்துருக்கோம், சரியான வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே எடுத்தாலும் சின்ன சின்ன லாஸ் ஆகுது. அப்ப ஏதாவது ஒரு ஹைலோ உடையிட்டோம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன்ல சென்டிமெண்டல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் உட்காந்துருப்போம். அப்ப ஏதாவது ஒரு ஹைலோ உடைஞ்ச உடனே அக்ரஸிவா மார்க்கெட்ல இம்மிடியட்டா எல்லாருமே ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவலில் இருக்கிறவங்க அந்த அக்ரஸிவ்னஸ் மேல நடந்தா கீழே திருப்புவாங்க, கீழே நடந்தா மேல திருப்புவாங்க. அப்ப உடைந்தாலும் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் போங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் வரக்கூடிய வியாழன் வெள்ளியில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன டெக்னிக்கல்ஸ் இருந்தாலும் கூட இந்த ஸ்டாப் லாஸையோ அல்லது கன்ஃபர்மேஷன் என்ட்ரியோ எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க சேஃபா இந்த ட்ரேட் இந்த வீக் பண்ண முடியும். ஏன்னா 3 days மார்க்கெட்டை நல்லா ப்ரெஷர் கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. திடீர்னு அது ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அன்வான்ட் மூவ்ஸ் எல்லாமே நடக்கும். சரி, DXY எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல அப்படியே சின்னதா ஹோல்ட் ஆயிட்டு இப்ப மேல போயிட்டு இருக்கு. சரி, இது நல்லா மேல போயிடுமா அப்படின்னா இந்த ஹை உடைஞ்சாதான் மார்க்கெட் ட்ரெண்டிங். ஓகே, இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா மேல வந்து கீழே வந்து மேல வந்து கீழே வந்து 105 வரைக்கும் போகணும். 105ல தான் நமக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ல தான் மார்க்கெட் செல் ஆகணும். ஸோ இப்போ போயிட்டு இருக்கிற பையே கூட கன்ஃபர்மேஷன் பை கிடையாது. இந்த ஹையை பார்த்து உள்ளுக்குள்ள போகாதீங்க. ஒரு 4 hour சார்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்ப இருக்கிறது கூட ரெசிஸ்டன்ஸ் தான். 102.80க்கு மேல போகும்போது தான் நமக்கு ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்க போற மார்க்கெட் யூஎஸ் வந்தோடனே அப்படியே திருப்பி மெதுவா கீழே வந்து அப்புறம் திருப்பி மேல போகலாம். அப்ப இன்னும் இந்த மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. இப்ப இந்த மார்க்கெட் ஹையை உடைக்கும் போது நமக்கு ட்ரெண்டிங்குள்ள போவோம். இல்ல வந்து லோ உடைச்சிட்டான், இந்த லோ உடைச்சிட்டான் அப்படின்னா அப் டு இந்த பாட்டம் 101 வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி செல் ஆயிட்டு இங்க இருந்து தான் திருப்பி மார்க்கெட்ல ரேலி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்ல இதையும் உடைச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் டிராப் ஆக போகுதுன்னு அர்த்தம், ஹெவியா டிராப் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்ப நம்ம இருக்கிறது ரேஞ்ச் ஹை, இது ரேஞ்ச் லோ. நெக்ஸ்ட் ஆயில்.
ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் டே ஃப்ரேம்லேருந்து இப்போ மார்க்கெட் கீழே வருது. நேற்று வந்து நம்ம பார்த்துருந்தோம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு மேலே ஏறி கீழே இறங்கணும் அல்லது கீழே உடஞ்சி அதுக்கப்புறம் மேலே போயிடும். கீழே உடஞ்சா மேலே போயிடும், மேலே ஏறினா கீழே உடையணும். உடஞ்சதுன்னா நமக்கு செல் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் அதே மாதிரி மேலே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இப்போ கீழே வருது. ஸோ இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது 4 ஹவர்ல கூடிய இந்த சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டு. இந்த மார்க்கெட் இதை உடைக்கிறான். ஒருவேளை இந்த சப்போர்ட் உடைந்தால் கீழே 77ல நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் இந்த சப்போர்ட் எதிர்பார்த்தோம், வரல. இந்த சப்போர்ட்டை பீட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை உடைச்சா ரிவர்சல் கிடையாது. 78 உடைக்கும் போது ரிவர்சல் கிடையாது. கீழே வந்து 77.70 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு மேல போகலாம். போயிட்டு திருப்பி கீழே தான் வரும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது கரெக்ஷன் மார்க்கெட்டாக இப்போ வருது. ட்ரெண்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு கரெக்ஷன் வரும். ஸோ இங்க வரும்போது நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி சப்போர்ட் கிரியேட் ஆகும். சப்போர்ட் கிரியேட் ஆனா 83க்கு மேல மார்க்கெட் போய் திருப்பி கீழே வரும். ஆனா இந்த இடத்துல இருந்தே நமக்கு ஒரு செல்லிங் ஜோன் கிரியேட் ஆகலாம்னா தாராளமா கிரியேட் ஆகலாம். ஆயுள்ல நாளைக்கு இன்வென்ட்ரி இருக்கு. நாளைக்கு லைவ் மீட்ல அதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட்டோ அல்லது ரெசிஸ்டன்ஸோ பிரேக் பண்ணி மார்க்கெட் நிற்கும் அல்லது எடுத்து நிற்கும். அங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல செல் சைடு தான். ஓகே, கீழே வரைக்கும் 79.40 வரைக்கும் செல் தான் மார்க்கெட்ல. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகா கீழே உடைச்சி மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டம் வரைக்கும் வருங்க. இந்த பாட்டம் உடைய சப்ஸ்டன்ஸ் வரைக்கும் வரும். ஒரு 4 ஹவர்ல போனீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாட்டம்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. செல் சைடு இருக்கும், ஆனால் ஸ்லோவா இருக்கும். இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் அப்படி கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே செல் சைடு தான் வரும். ஸோ கொஞ்சம் மேலே ஏறினா 23.40 அந்த மாதிரி லெவல்லாம் வந்துச்சுன்னா தாராளமாக அந்த இடத்துல செல் கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் வச்சு செல் ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் செல் ஜோன்ல தான் இருக்கு. அதுவும் கோல்டை விட சில்வர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல் சைட்லேயே தான் மார்க்கெட் இருக்குது. நெக்ஸ்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே ஃப்ரேம்ல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே ஏறி இறங்கி ஒரு அரஸ்ட் மார்க்கெட்ல தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஹை 47 உடையணும், இல்ல லோ 24 உடையணும். அப்பதான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். ரீசன் வந்து ஒரு இறங்கின மார்க்கெட் ரொம்ப லேசியா இருக்குது. 4 ஹவர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாய்ஸா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் தொட்டு கீழே வந்தாலும் நாய்ஸா தான் இந்த மார்க்கெட் இருக்கு. இதுல 24க்கு அப்புறம் எடுக்கிற செல் பெஸ்ட் செல்லா இருக்கும். ஒருவேளை கீழே வந்தது டக்குன்னு திருப்பி மேல போயிட்டு கீழே வரலாம். சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. அந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். என்னன்னா இப்படி உடைச்சிட்டு இப்படி வந்தா நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இடலாம். இதை உடைச்சிட்டு திருப்பி மேல போய் கீழே வந்தா செல் ட்ரை பண்ணலாம். உடைச்சிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து ஒரு வேளை மேல போயிடுது. இங்க இருந்து உடைச்சிட்டு ப்ரைஸ் வந்து அப்படியே மேல போயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. திருப்பி இந்த டாப் அண்ட் டாப் போயிட்டு தான் செல் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது இந்த பாட்டத்துக்கு கீழே செல் பண்ணலாம். இல்லைன்னா ரைஸ் ஆச்சு அப்படின்னா விட்டுருங்க. திருப்பி மார்க்கெட் திரும்பும்போது செல் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நடக்கிற மூமெண்ட் கரெக்டான மூமெண்ட் கிடையாது. மார்க்கெட்ல நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ஆர்டர் ஃபில்லிங்கான மூமெண்ட் ஆகத்தான் இருக்கும். ஸோ 24க்கு அப்புறம் இந்த டிசிஷன் எடுங்க, இல்லை 47க்கு மேல டிசிஷன் எடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு லைவ் மீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கேளுங்க, நம்ம அங்கே டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ.